ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 13வது பகுதி ஸ்மர பிரம்ம வித்யா. स्मरो वावाकाशाद् भूयस्तस्मात् यद्यपि बहवः आसीरन्न स्मरन्तो नैव ते कञ्चन शृणुयुर्न मन्वीरन्न विजानीरन्न यथा वावते स्मरेयुरथ शृणुयुरथ मन्वीरन्नथ विजानीरन् स्मरेण वै पुत्रान् विजानाति स्मरेण पशून् स्मरम् उपास्येति. இரண்டாவது மந்திரம். सह यः स्मरं ब्रह्मेत्युपास्ते यावत् स्मरस्य गदं तत्रास्य यथा कामचारः भवति. यः स्मरं ब्रह्मेत्युपास्तेऽस्ति भगवः स्मरात् भूयः इति स्मरात् वाव भूयः अस्ति इति तन्मे भगवन् ब्रवीत्विति. சாந்தோக்கிய உபனிஷத்தில் பிரம்மனை நோக்கிய ஒரு படிப்படியான தத்துவத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அதுல பலத்திற்கு காரணம் 5 பூதங்கள் ஆரம்பிச்சது. அன்னம் தான் பலத்துக்கு காரணம். அந்த அன்னத்திற்கு காரணம் மழை. அது அதைவிட பூயக, பலத்துக்கு பலத்தை விட பூயக அன்னம், அன்னத்தை விட பூயகன மேலானது. பூயக மழை, மழைக்கு மேலான தத்துவம் அக்னின்னு பார்த்தோம். அக்னிக்கு மேலான தத்துவம் அங்கு வாயு குறிப்பிடப்படவில்லை. நாம் அந்த வாயுவை எடுத்துக்கணும். அடுத்து வாயுவுக்கு அந்த அக்னிக்கு மேலான தத்துவம் ஆகாசம் அப்படின்னு சொல்லி 5 ஆகாசத்தை விட பூயக எதுன்னு நாரதர் கேட்டு நிற்கிறார். ஆகாசத்தை விட மேலானது எது இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. தவத்தை முடித்து கொண்டு வந்ததற்கு பிறகு நாரதர் அப்போ சனத்குமாரர் சொல்றாரு, இருக்கு, ஆகாசத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு, அப்போ அதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ அடுத்த நம்ம இதுல ஸ்மரக, ஆகாசத்தை விட மேலானது ஸ்மரகன்னு ஒரு தத்துவத்தை சனத்குமார் சொல்றாரு. ஸ்மரக அப்படின்னா ஸ்மிருதி, ஞாபகம், அதிசூக்ஷமான விஷயம் இது. அதாவது நமக்கு ஆகாசத்தை வரைக்கும் இதை விட இது மேலானதுங்கிறது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கு. ஏன்னா சிருஷ்டி கிரமத்துல படிச்சதுனால நம்ம கண்டிப்பா அதை விட அது மேலானதுங்கிறது புரிஞ்சிடும். ஆகாசத்துக்கு மேல பிரெயின் மூளை பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு மேல ஒண்ணு நம்மளால சொன்னா கூட புரிய முடியாது. எப்படி இப்ப ஸ்மரக சொல்றேன், இப்ப நான் அக்னியையும் மழையையும் அக்னியும் கனெக்ட் பண்ணும்போது புரிஞ்சுக்கலாம். எஸ், கண்டிப்பா அதை விட மேலானது தான். ஆனா ஆகாசத்துக்கு மேலானது ஸ்மரக. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஸ்மரக மீன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்மிருதின்னு சொன்னேன். அதாவது ஸ்மிருதினா என்னது? மெமரி, அவ்வளவுதான். இப்போ அது ஞாபக சக்தி, ஞாபகம் வைத்துக் கொள்ளும் திறன், அதுக்கு பேரு தான் ஸ்மரக. ஸ்மிருதி தான் ஸ்மரக. இது நாம எங்க பாக்குறோம்? அந்த கரணத்தினுடைய ஒரு அங்கமாக நம்ம பாக்குறோம்.
மனதினுடைய ஒரு அங்கம். இப்போ நாம எதை நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் எப்படி இருக்குது, இறைவன் எப்படி படைச்சிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு அது அப்போகனம் ஆகாமல் இருக்கும். இப்ப நேத்து காலையில என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது பதிவு அப்போகனம் ஆயிருக்காது. இருக்கும், சொல்லிடலாம். கொஞ்சம் யோசனை சொல்லிடலாம். இதே 4 நாளைக்கு முன்னால என்ன சாப்பிட்ட அப்படின்னா என்ன ஆயிருக்கு, அந்த 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 ஞாபகம் வந்து அப்போகனம்னு சொல்லுவோம், மறந்திருக்கும். எதுக்காக இப்படி மனதை இப்படி படைச்சிருக்காரு? அப்போகனம்ங்கிறது கிஃப்ட் நமக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உன் மனதினுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான். நீங்க அது ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிட்டே இருந்து டெலீட் ஆகாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கிற விஷயங்கள், பதிவுகள் டெலீட் ஆகாம இருந்துன்னு வச்சுக்கோங்க. பொறந்து ஒரு 2 வருஷத்துல மண்டையில என்ன ஆயிரும், எல்லாம் பார்த்ததெல்லாம் இதாயி அப்புறமேல் நம்மளால எதையும் உள்ள பதிவு பண்ண முடியாது. எப்ப நீங்க ஒரு புதிய ஞானத்தை நம்ம தினம் பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காது ஒரு ஞானத்தை கொடுக்குது, கண்ணூர் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அது ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. குடுக்கறது கண்டிப்பா என்ன ஆகணும், அங்க ஸ்டோர் ஆகி ஆகணும். எல்லாமே ஸ்டோர் ஆனாலும் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்பிருச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு அதனால சிஸ்டம் எப்படி படைச்சிருக்காரு இறைவன், அப்போகனம் பண்ணிக்கிறது. இப்ப நம்ம எது நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை என்ன பண்றோம், நம்ம அபியாசம் பண்ணி பண்ணி என்ன பண்றோம், அது வந்து மெமரி விட்டு போகாம சில விஷயங்கள் புடிச்சு வச்சுக்கிறோம், சில விஷயங்கள் போகட்டும்னு விட்டுறோம் நாம. அது பெருசா நம்ம 4 நாளைக்கு முன்னால காலையில என்ன சாப்பிட்டேங்கிறது தேவையில்லாத விஷயம். ஆனா நேத்து காலையில என்ன சாப்பிட்டேங்கிறது தேவை. எப்ப இன்னைக்கு டிசென்ட்ரி ஆச்சுன்னா போனோம்னா டாக்டர் கேட்பாரு, நேத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க? சோ அது தேவை. அந்த தேவையான அளவுக்கு தான் என்ன வச்சிருக்குள்ள மெமரி வச்சிருக்கு. இதுக்கு பேர் தாங்க ஸ்மிருதின்னு பேரு. அதோட தன்மையை நான் சொல்றேன். இப்போ இவர் என்ன சொல்றாரு, ஆகாஷன், அதாவது ரிமெம்பரன்ஸ் தான் ஆகாசத்துக்கு காரணம்னு சொல்றாரு. ரிமெம்பரன்ஸ், இந்த ஸ்மிருதி ஞாபக சக்தி தான் ஆகாசத்துக்கு காரணம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம மற்ற விஷயங்களை வந்து கண் மூலியமாக ஒரு விஷயத்த பாக்குறோம். நீர், நெருப்பு கண்ணு மூலியமா பாக்குறோம். ஸ்தூலத்தை சொல்றேன். ஸ்தூல லெவலுக்கு வந்தா நீரை எப்படி பாக்குறோம், அதனுடைய இருப்பு எப்படி இங்க தெரியுது, கண்ணு மூலியமா தெரியுது. இப்ப அக்னி தத்துவம் தெரியுது, பிருத்தி தத்துவம் கண்ணுக்கு தெரியுது. அதனால அதை பற்றிய ஞானம் இந்திரியங்கள் மூலியமா நமக்கு ஏற்பட்டுருது. இப்ப ஆகாசம்னு ஒரு வேர்டு சொன்னோன்ன, ஆர் யூ யூசிங் ஐஸ், ஆர் யூ யூசிங் யுவர் நோஸ், ஆர் யூ யூசிங் யுவர் இயர்ஸ்? ஆகாசங்கிற அறிவை பெறுவதற்கு எந்த ஞானேந்திரியத்தை நீ யூஸ் பண்றீங்க? we cannot use any பிரத்யக்ஷ பிரமாணம். நேரடியாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானேந்திரியங்களை எதையும் நம்ம ஆகாசத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்ப எதுதான் யூஸ் ஆகுது டைரக்டா? மனம். அப்ப அந்த மனதில் ஆகாசத்தை பத்தி ஒருத்தர் அறிவு கொடுத்திருக்கணும். நமக்கு தானா தெரிய போறது இல்ல. ஆகாசம் ஒண்ணு இருக்கு, வெற்றிடம் ஒண்ணுங்கிறது சயின்ஸ் கிளாஸ்லயோ வேதாந்த வகுப்புகளையோ வந்ததுக்கு அப்புறம் ஆகாசம்னா அண்ணாந்து பார்த்து ப்ளூன்னு சொல்லாதரா. ஆகாசம் என்பது வெற்றிடம். அதுலதான் வந்து வாயு இருக்க முடியும், அதுலதான் அக்னி இருக்க முடியும், அதுலதான் தண்ணியும் உட்கார்ந்து இருக்குது, அதுலதான் பூமி என்ன இருக்குது. படைக்கப்பட்ட அனைத்துக்கும் இடம் கொடுப்பது ஒரு வெற்றிடமான ஒரு தத்துவம், அது ஆகாசம். அப்படிங்கிற ஞானம் எங்க இருக்குது? மனதில். அந்த ஞானத்திற்கு பிறகு அந்த ஆகாசத்தை அறியுமிடம் மனம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்மிருதி மனதுல எந்த இடத்துல அது ஆகாசத்துக்கு காரணமா இருக்கிறது? ஸ்மிருதி. அத ஆகாசத்தை பற்றி ஞானம் ஏற்பட்ட அந்த ஸ்மிருதி ஞாபகத்தினாலதான் ஆகாசம் என்னால் உணரப்படுகிறது. ஆகாசத்தை நான் உணர்வதற்கு என் மனதில் இருக்கிற ஸ்மிருதி, அந்த ஞானம் ஏற்பட்ட அந்த தாட், அதை நான் அபியாசம் பண்ணி பண்ணி, ஏன்னா வேதாந்தம் வந்ததுக்கு அப்புறம் பிரம்ம தத்துவத்தை புரியறதுக்கு முன்னால கஷ்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்தை புரிய வைக்கிறது. ஏன்னா பஞ்சபூத தத்துவங்கள் வந்துடும். ஆகாசம் புரிய வைக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம்? அப்ப அது எங்க நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஆகாசத்தை பற்றிய ஞானம்? அது எங்க இருக்குது? ஸ்மிருதி. அப்ப ஆகாசத்தையே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய இடம் ஆகாசத்தை விட உயர்ந்ததா இல்லையா? என்ன ஒரு சூக்ஷம் பாருங்க.
நமக்கு ஆகாசம் மேல பிளாங்கா தான் இருக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போறாரு இவரு சனத்குமாரர். ஆனா ஆகாசத்தையும் இப்ப நீங்க வந்து அந்த ஸ்மிருதிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நமக்கு அதோட அதனுடைய நம்ம எனக்கு ஞாபகம் மறதி எது எடுத்தாலும் அப்படிதான் நம்ம திட்டிக்கிறோமே தவிர இறைவனோட படைப்ப உண்மையில ஞாபக மறதிங்கிறது, அதாவது ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கற்பனை நமக்கு வந்துங்க 0% வச்சுக்கோங்களேன். ஒரு சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன். சப்போஸ் என்னது நமக்கு மெமரி எவ்வளவு? ஏன்னா அடிக்கடி நம்மள நொந்துக்கணும் இல்லையா? இறைவா எனக்கு இவ்வளவு ஞாபக மறதி கொடுக்குறேன். அது வயசாயிடுச்சு. வயசானாலாம் ஞாபக மறதி வராதுங்க. என்ன தேவையில்லாத விஷயங்களை போட்டு நப்பி வச்சுட்டா அப்புறம் ஏது உள்ள போய் இருக்க போகுது. கத்திரிக்கோள் எங்க வச்ச பேப்பர் எங்க வச்ச வீடு ஃபுல்லா தேட வேண்டியது. வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் அலப்பற பண்ண வேண்டியது. இது நான் வச்சு நீ எடுத்தியா வச்சது வேற எங்கேயாவது இருக்கும். நம்மள புடிச்சு ஏன் இந்த போராட்டங்கள் மனதில் வந்து ஸ்மிருதிங்கிறது குறையுது அப்படின்னா மனம் பலகீனம்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயங்களை போட்டு வச்சிருந்திருப்போம். அவ்வளவுதானே தவிர தேவையான விஷயங்கள் உள்ள இருக்காது. தேவையற்ற விஷயங்களை உள்ள போட்டு நப்பி வைக்க தேவையான விஷயங்கள் என்ன காலை என்ன சாப்பிட்டு டாக்டர் போய் கேட்கும்போது சொல்ல தெரியுமா இல்லையா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து என்ன அர்த்தம்? மறந்து போச்சு. பக்கத்துல இருக்க நம்ம தான் போயிருப்போம். என்ன சாப்பிட்ட சொல்லு கொஞ்சம். ஏன் இது மறந்தது? ஞாபகப்படுத்தி ஏன் சொல்ல முடியல? தேவையற்ற விஷயங்களை துரத்தி அடிக்கப்பட வேண்டிய எண்ணங்களை துரத்தி அடிக்க தெரியாததனால் என்ன ஆயிடுச்சு மேடம்? ஃபுல் டு த பிரிம். அப்ப என்னாச்சு? காலைல என்ன சாப்பிட்டது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓவர்ஃப்ளோ. ஞாபகம் வராது. இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொன்ன பாருங்க. சப்போஸ் ஏன்னா இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சக்தி. அதுல வந்து ஒரு சில குறைகளை கண்டுபிடிச்சு பழகிட்டோமே தவிர அதனுடைய விபூதி மகிமை என்னன்னு நமக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் 0% உங்களுக்கு மெமரி 0%. இப்ப நான் ஒண்ணு பேசுறேன் உங்ககிட்ட. ஒரு வேர்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேர்டு அது மெமரியில இல்ல. 2வது வேர்டு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வேர்டு நம்மள விட்டு போயிருச்சு. நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. சர்வைவல் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட். ஒரு வேர்டு சொல்றேன். சொல்லி முடிக்கும் போது அந்த வேர்டு அதை மறதி ஆயிடுச்சு. அதான் அப்போகணம் ஆயிருது. நோ 0% மெமரி. அப்புறம் 2வது வேர்டு சொல்றேன். 3வது வேர்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லி முடிச்சோன்னே காதல் விழுந்தன அது மறந்து போச்சு. 2வது வேர்டு சொல்லும் போது வேர்டு மறைஞ்சு போச்சு. 3வது வேர்டு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 2 வேர்டு என்னை விட்டு போயிருச்சு. கேன் யூ லிவ் இன் திஸ் வேர்ல்ட்? கால் எந்திரிச்சோன்ன ஃபர்ஸ்ட் டைம் யார வீட்டுல இருக்கவங்களை யார பாக்குறோமோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம்? நீ யாரு? அதான் நேத்து நான் அவர் கணவர் அவரோட தான் வாழ்ந்தோங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. காலைல எழுந்துச்சு என்ன கேட்போம்? அவங்கள அப்புறம் வேற ஹாஸ்பிட்டல் பண்ணி அப்புறம் சேர்த்திடுவாங்க. நீ அப்படிதான் கேட்போம். அப்புறம் இந்த வீடு யாருது? இது நான் எதுக்கு இங்க வாழ்றேன்? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே அதான் மறந்து போச்சே. இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றதே நம்மளால நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்? இது நான் கேட்கிறேன் உங்களை. யாரு? புனிதா பார்த்து கேட்கிறேன். புனிதா நேத்து நான் கடைக்கு வந்தேன், புக்கு கொடுத்துட்டேன், நீங்க இல்ல. இப்ப நான் கேட்கிறேன் புனிதாவை, நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள்? நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள்? 4 வார்த்தை கேட்டிருக்கேன். இப்ப நீங்கள் கேட்டோன்னு மறந்து போச்சு. இப்ப 2வது வேர்டு என்ன கேட்கறாங்க? எங்கே? நீங்கள்ங்கிற வேர்டு மறந்து இப்ப எது நிக்குது அவங்க மண்டைக்குள்ள? எங்கே? என்ன எங்கேங்கிறாங்க? எங்கேன்னா என்ன? யார்கிட்ட கேக்குறாங்க? சென்றீர்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்கள் நேத்துங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. சென்றீர்கள். நான் உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன். சென்றீர்கள் கேக்குறாங்களே. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க என்ன அவங்களுக்கு என்ன சென்றீர்கள் கேட்டாங்க நான் நேர்ல தானே உட்கார்ந்துருக்கேன். குழப்பம்னா குழப்பம் 1, 2 வராதுங்க. நீங்கள் நேற்று எங்கே எங்கே எங்க என்ன எங்க எங்கன்னு கேட்டிருக்காங்க நம்மள. நம்ம நேருக்கு நேர் தானே உட்காந்து நேருக்கு நேர் உட்காந்து நான் கேட்கிறேன். எங்கே சென்றீர்கள்? நான் இங்கதானே உட்காந்துருக்கேன். என்ன சென்றீர்கள் சென்றீர்கள்ங்கிறாங்களே. ஒண்ணுமே புரியாது. அதத்தான் சாஸ்திரம் சொல்லுது. உன்னுடைய மெமரிங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஏன்னா அதுல பாருங்க தேவையானது ஸ்டோர் பண்ணும், தேவையில்லாதெல்லாம் டெலீட் ஏன்னா நீங்க வந்து சுவிட்ச் செல்போன்ல இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம், ஓவர்லோட் ஆயிடுச்சு டெலீட் பண்ற மாதிரி நம்ம மண்டைக்குள்ள போய் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்கிறோமா என்ன? செல்போனையும் டெலீட் பண்றதுக்கு மறந்து போயிருது. அப்ப அது மாதிரி டெலீட் பண்ண மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செல்போனை டெலீட் பண்றதுக்கு மறந்து அது மெமரி ஃபுல், ஐ கேனாட் ஸ்டோர் எனிதிங், ஐயோ அப்படின்னு தான் என்ன பண்றோம் பண்றோமா? அந்த மாதிரி இது காலையில எந்திரிச்சோன்ன எல்லாத்தையும் டெலீட் பண்ணாதான் இன்னைக்கு விஷயங்கள் நம்மளால அறிய முடியும்னா டெலீட் பண்ண மறந்துடுவோம். அது நமக்கு அதாவது மறக்கிறது நம்ம. அப்ப எப்படி வாழ்றது? ஒரு நாள் டெலீட் ஆகிற மாதிரி ஒரு மனதை கொடுத்திருந்தா இன்னைக்கு ஃபுல்லா ஆனதுல டெலீட் பண்ணாம அடுத்த நாள் போல வீட்டுக்காரர் என்ன கேட்போம்? நீங்க யாரு? பையனை பார்த்தானே ஏங்க டெலீட் பண்ணலையே, ஓவர் மெமரி.
சோ வாழ முடியாது. அப்பதான் இவர் என்ன சொல்றாரு, இது இந்த அளவுக்கு ஸ்மிருதிங்கிறது நம்மளை அறியாமல் என்ன சொல்றாரு, எனக்குள்ள அதாவது உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் சரி, ஒரு பொருள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி. இப்ப காலையில எந்திரிச்சு நேரா கிச்சன் போறேன். அங்க கேஸ் இருக்கு, அதுல தண்ணி அடுப்புல பாத்திரம் இருக்கு, தண்ணி அந்த அண்டாவில் இருக்குது. இதெல்லாம் மெமரியில இருந்தனாலதாங்க வேலை ஓடுது. இல்லைன்னா போனோன்னு எந்த இடத்துல அடுப்பு இருக்கிறதான்னு தொலைவியாகணும். கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ அடுப்பு இருக்கிறது. அப்பா கேஸ் எரிப்பார் பெரிய பிரச்சனை. கேஸ் இருக்கிறதா? நேத்தா வாங்கியிருப்பா. அதான் மெமரி வளைஞ்சு போச்சே. ஐயோ! கேஸ் இல்லைன்னா எப்படி? சோ நீங்க ஒரு சுடு தண்ணி கூட வைக்க முடியாது. ஏன்னா போனோம்னா அடுப்பு இருக்கிறதா தேடணும், கேஸ் இருக்குதான்னு பார்க்கணும், பாத்திரம் வாங்கி வச்சிருக்கிறனா தேடணும், தண்ணி அண்டால் இருக்குதா, அக்வா கார்டு இருக்குதா. So we cannot survive in this world if you have 0% memory. சோ வேணுங்கிற அளவுக்கு இறைவன் என்ன பண்ணிட்டாரு மெமரிய, அத இவர் சொல்றாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆகாசத்தை விட உலகத்தை ஆகாசத்தை விட ஸ்மிருதி ஏன் மேலானதுனா, அந்த ஆகாசங்கிற அறிவு எங்க மெமரியில் இருக்குதோ அது கண்டிப்பா அதை விட மேலானது. ஸ்மிருதிஹி ஸ்மரகா. இல்லைன்னு என்ன ஆயிரும் தெரியுங்களா? இந்த இங்கிலீஷ் டாக்டர்ஸ்ல ஒரு வேர்டு, அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்காங்க பேஷண்ட்? வெஜிடேட்டிவ். ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி படுத்திருக்காரு? வெஜிடேட்டிவ். அப்படி என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல, வெறும் இது மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரிதான் நம்ம டெய்லியே வாழ முடியும். ஸ்மிருத்தின்னு மட்டும் ஒண்ணு இல்லைன்னா ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வில் பி வெஜிடேட்டிவ் ஒன்லி. உயிர் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சோறு சாப்பாடு செஞ்சு சாப்பிடறதுக்கு காலையில எல்லாத்தையும் பிளான் பண்ணி சமைக்கிறதுக்குள்ள நைட் ஆயிரும். ஏன்னா ஒன்னொன்னு இருக்குதா இல்லையா கண்டுபிடிச்சு சமைக்கிறதுக்குள்ள நைட் ஆயிரும். சோ அப்ப ஆகாசத்தை விட மேல என்ன சொல்றாரு, நம்மை அறியாமல் இந்த சக்தியோடு தான் நாம் இருக்கிறோம். அந்த சக்தி தான் இவர் என்ன சொல்றாரு இப்ப சனத்குமார், ஆகாசத்தை விட மேலான். இப்ப கமிங் டு தி மீனிங். ஸ்மரக வாவ ஆகாஷா பூயக. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டுதான். ஸ்மரகா சித்தம், மெமரி. வாவ இண்டீட் ஆகாஷா பூயக, ஆகாசத்தை விட மேலானது. தஸ்மாத்து ஆகையால். அப்போ ஒரு பெருமையை சொல்றார். அதோட பெருமை என்ன? இப்ப நான் சொன்னதெல்லாம் அவரை சுருக்கி சொல்றார். ஆகாஷோட பெருமை என்ன? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சிருப்போம், 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். நேருக்கு நேர் வருவாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு நம்மள தெரியலனா எப்படி வாழ்றது இந்த உலகத்துல? அதுக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அவங்கள பார்த்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு பார்த்து என்ன கேட்பீங்க? நீ யாரு என் வீட்டுக்குள்ள வரேன்னு கேட்பீங்க. சாஸ்திரம் சொல்லுது பாருங்க. தஸ்மாத் எத்யபி, ஒரு நான் சொன்ன மாதிரி சப்போஸ் ஒரு கால் பகவக ஆசீரன்னு. பகவக ஆசீரன்னா எத்யபின்னா ஒரு கால். இஃப் சப்போஸ் பகவக ஆசீரன். இப்ப நீங்க வந்து கல்யாணத்துல கூட்டத்துக்குள்ள உங்களை சுத்தி ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க போய் சீன் பிடிக்கிறதா இருப்பாரு உன்னை சுத்தி. ஏன்னா பகவக மெனி பீப்புள் ஆர் அரௌண்ட் யூ. எல்லாம் தெரிஞ்சவங்க பண்ணது நடுவுதான் போய் கோருவோம், தெரியாத கூட்டத்துக்குள்ளே நம்ம போய் கோருவோம். அது கல்யாண கூட்டத்துக்கு போனே தேடுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, எதுக்கு பக்கத்துல சீட் கொடுக்குறாங்க. சோ பகவக இட்ஸ் ஒன் சைக்காலஜி. அப்ப பகவக ஆசீரன், எவ்ரிபடி சிட்டிங் அரௌண்ட் யூ. ஆசீரன்னா சிட்டிங். You are with many people sitting, you are with. ஸ்மரந்தக, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? 0% மெமரி. அதுக்கு முன்னால இருந்து கண்டுபிடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கோம். தட்டார்னு ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி, எத்தியப்பின்னு என்ன கற்பனை பண்ணிப்பாரு. அந்த செகண்ட் உனக்கு என்ன ஆயிடுச்சு? மெமரி ஃபுல்லா லாஸ். என்னமோ சிண்ட்ரோம் வந்துருச்சு, எல்லாம் மறந்துருச்சு. என்ன சொல்றாரு? ந ஸ்மரந்தக, உன்னால ந ஸ்மரந்தக, உன்னால ஞாபகப்படுத்திக்க முடியல. நைவத்தே கஞ்சன ஸ்ருணு யுர்ன, என்ன கேட்போம்? நீ யாருன்னு கூட நமக்கு கேட்க தெரியாதுங்கிறது. சுத்தி இருக்கவங்கள நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி அப்படியே நிக்கும் பிளாங்காங்கிறாரு. கொஞ்சம் கூட அவங்களோட நம்மளால கம்யூனிகேட்டே பண்ண முடியாதுங்கிறார். யூ கேனாட் கம்யூனிகேட் வித் தட் ஃபெலோஸ். ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு பயம் வருங்க. அதான் தெரியாத கூட்டத்துக்கு நடுவுல போய் மாட்டிக்கிட்டு எப்படி இருக்கும்,
அந்த பயம் வந்தோன்னா பிரெயின் என்ன ஆகும்? அப்படியே நீங்க ஒரு இடத்துல காணாம போயிட்டீங்க, ஒரு கூட்டத்துக்குள்ளே வச்சுக்கீங்க. என்ன நீங்க யாருன்னா போய் கேட்போம், யாராவது எடுத்து மறிக்கிறவங்கள தப்பிக்கிறது எப்படி? பயம். அத ஒரு ஃபீலிங் எப்படி வரும்? தெரியாத கூட்டத்துக்கு நடுவுல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதே ஃபீலிங் தான் நீங்க வேற யாருமே தெரியாது. நடுவுல சுத்தி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஆனா யாருன்னே நமக்கு தெரியலயும் போது, ஒரு அபேண்டட் ஒரு ஃபீலிங் வரும். எங்கேயோ காணாம போன அதுதான் வருமே தவிர, யார் எதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நீங்க யாருன்னு கூட நம்மனால கேட்க என்னை சுத்தி உட்கார்ந்திருக்கீங்களே, நீங்களே யாருன்னு கூட நம்மனால கேட்க முடியாது. ஏன்னா அந்த அலூஃப்னஸ் வந்துரும். ஐயோ! இவங்கள யாருன்னு தெரியல. புதுமை. எல்லாரும் புதுசு. யாருன்னு தெரியல. நடுவுல வந்து இங்க உட்கார்ந்திருக்கிறோமே. நாம எதுக்கு இவில சுத்தி வந்து உட்கார்ந்திருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு அதான் சொல்றாரு. நைவத்தே கஞ்சன ஸ்ருணுயுர்ன. இவர் அப்படி இருக்கிறவங்க எதையுமே பேச மாட்டார்கள். என்னென்ன கேட்க மாட்டார்கள். அப்படியே பேன் முழிச்சிட்டு இருக்கிறோம். ஏத்துமா இருக்கிறவங்களுக்கு மெமரி இருக்குது. ஏன் இப்படி முழிக்கிற அப்படின்னு கேட்டா கூட எப்படிதான் வந்திருப்போம். அப்படியே ஏன் இப்படி முழிக்குதுன்னு இவங்க நம்மளை பார்த்து இப்படி கேட்கறாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது. சோ என்ன பேச மாட்டோம் நம்ம. ந கஞ்சன இவர்கள் கஞ்சன தே கஞ்சன ஒருபோதும் நைவன எதையும் தே அவர்கள் அதாவது மெமரி லாஸ் ஆனவங்க கஞ்சன எதுவுமே எதையுமே சுணுயுர்ன கேட்க மாட்டார்கள். வாயை திறந்து எதையுமே நீ சுத்தி இருக்கவங்கள எல்லாம் கேட்டாலும் இவங்க வாயில இருந்து எதுவும் வராது. யாரு சொல்றா? இறைவன் சொல்றாரு. எதையும் இவங்க பேச முடியாது. மண்வீரன்ன எதையும் மண்வீரன்னா எதையும் இவங்களால் சிந்திக்கவும் முடியாது. எதையும் கேட்கவும் மாட்டார்கள். இவர்களால் எதையும் பக்கத்துல இருக்கவங்க சொன்னா கூட அது சிந்திக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்காது. சிந்திக்கவும் மாட்டார்கள். விஜாரி நீரன்னு எந்த அறிவும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி நீ வந்து ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்கிற எனக்கெல்லாம் நீங்க யாரும் தெரியலன்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க நான் தான் வயசானவங்க படுத்திருந்தா கிட்ட போய் நான் யாருன்னு தெரியுதுங்களா கேக்குறோம் இல்லையா? அப்படிதான் எல்லாம் நம்மள கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு விஜா நீரன்னு விஜா நீர்னா எந்த அறிவும் ஏற்படாது. சோ எதையும் நம்ம கேட்க மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். எதையும் சிந்திக்கவும் தெரியாது. எந்த அறிவும் ஏற்படாது. இந்த ஸ்டேஜ் போய் உட்கார்ந்துக்குவேன். 0% மெமரி இருந்தா எதையும் கேட்கவும் மாட்டோம், சிந்திக்கவும் மாட்டோம். எந்த அறிவும் ஏற்படாது. அடுத்தது தே ஸ்மரேயுரத்த சப்போஸ் தட்டார்னு அடுத்த செகண்ட் ஒரு கற்பனை தான் மெமரி வந்துருச்சு. உட்கார்ந்து இருக்கோம் மெமரி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? தே ஸ்மரேயுரத் இஃப் தட் பர்சன் காட் த மெமரி ஞாபகம் வந்து விட்டால் ஸ்மரேயுரத்த வித் மெமரி மெமரி வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? டக்குன்னு சுணுயுரத்த கேட்பான். மத்தவங்க சொல்றத சுணுயுரத்த கேட்பான். மண்வீரன்னு சிந்திப்பான். விஜானீரன் ஞானத்தை பெறுவான். அப்பதான் அவன் பேசுவான். சுணுயுரத்த மண்வீரன்னு மண்வீரன்னத சிந்திப்பான். விஜானீரன்னு அப்பதான் அவனுக்கு ஞானம்னு ஏற்படும். சிந்திப்பான், பேசுவான், கேட்பான், சிந்திப்பான், ஞானம் ஏற்படும். டக்குன்னு மெமரி வந்துருச்சுன்னா அந்த மெமரி இருக்கிறதுனாலதான் இறைவன் என்ன சொல்றாரு? ஸ்மரேனவை புத்திரானு அந்த மெமரின்னு ஒரு கான்செப்ட் மண்டைக்குள்ள இருக்கிறதுனாலதான் பையனா பாக்குறோம். புத்திரானு வை புத்திரானு ஸ்மரேன அவனை புத்திரனை பார்த்தோன்ன அவன் சொல்றதை கேட்கவோ சிந்திக்கவோ அவனை பற்றிய ஞானம் நமக்கு பையன் வர்றாங்க ஒரு ஞானம் ஏற்படுகிறதுன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்மிருதி. இல்லைன்னு என்ன சொல்லுவோம்? நீ கேட்ட திறந்துட்டு நீங்க யாரு பெத்த பையனை நீ யாரு அப்படிதான் கேட்டு வாழ்ந்துப்போம். அப்படிதான் போயிருவோங்கிறத சொல்றாரு இறைவன். ஸ்மரேனுவை புத்திரானு புத்திரான் மீன்ஸ் உறவுகள் எல்லாமே எடுத்துக்கலாம். கணவர் பசங்க பேத்தி அத்தை மாமா அப்பா சித்தப்பா எல்லா புத்திரான் மீன்ஸ் ஆல் ரிலேஷன்ஸ். ஸ்மரேனவை புத்திரானு ஸ்மரேன ஞாபகப்படுத்துறா. விஜானி அவனை பற்றி ஞானம் யார் பெல்லம் எட்டி பார்த்தனா ஓ இவங்க வந்திருக்காங்க ஒரு ஞானம். அப்பதான் அவனுக்கு அது ஏற்படும். சிந்திப்பான் ஞானம் ஏற்படும். அப்பதான் அவனால he can do transaction with this worldly people. Otherwise மெமரின்னு ஒண்ணு இல்லைனா
he cannot do any transaction with the people. அடுத்தது விஜானாதி, அவர்களை அறிந்து கொள்கிறான். ஸ்மரேன, அந்த ஸ்மரதினாலதான் ஸ்மிருதினாலதான் அவன் என்ன பண்றான், அதை அவங்களை பற்றிய ஞானம் ஏற்படுகிறது. அவர்களை சிந்திக்கிறான், இவன் பையன்னு பாக்குறான், அதை பற்றிய ஞானம் அவனுக்கு விஜானாதி ஸ்மரேன. ஸ்மரேனா திருத்தியா விபக்தி. ஸ்மரேன, அந்த ஸ்மிருதியினால் தான் அவன் அவர்களை பற்றி அறிவை பெறுகிறான். அது புத்திரனா பையனா யாரா இருந்தாலும் சரி. அது மட்டுமா, பசுன்னு அவன் வளர்த்துற மிருகங்கள். ஸ்மரம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறான். உபாஸ்வேதி, அந்த ஸ்மிருதியை உபாசனை பண்ணு. ஆகாசத்தை விட மே பூயக ஸ்மரன். சக யக இதெல்லாம் வந்து செகண்ட் மந்திரம் பாத்தீங்கன்னா போன மந்திரத்தோட ரெண்டாவது மந்திரத்தோட மாதிரியே தான் வரும். ஒரே வேர்டு மட்டும் மாத்தணும், ஸ்மரன். சக யக ஸ்மரன் பிரம்மேத்யு பாஸ்தே, எவன் ஸ்மிருதியை பிரம்மம் என்று உபாசிக்கிறானோ, அந்த உபாசனையினுடைய சகாம பலன். யாவத்து ஸ்மரஸ்ய கதம் தத்ராஸ்ய, எதுவரை அந்த மெமரி செல்லுகிறதோ அதுவரை யதா காமச்சாரக, அவன் விரும்பியதை அடைவான், ஆசைப்பட்டதை அடைவான். எதுவரை ஞாபகம் வியாபகம் ஆகி இருக்கிறதோ அதுவரை அவன் விரும்பியதை அடைவான். காமச்சாரக பவதி, காமச்சாரக பவதி, விரும்பியதை அடைவான். யக ஸ்மரன்னு பிரம்மேத்யுபாஸ்தே அஸ்தி, யாரு பிரம்மனை ஸ்மிருதியை பிரம்மமாக உபாசிக்கிறார்களோ அவர்கள் இதை அடைவார்கள். இவர் என்ன பண்ணாரு, நிஷ்காமமாக போய் நாரதர் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்கிறாரு, பகவக ஸ்மராத் பூயக ஏதி இருக்கா, அஸ்தி அஸ்தி பகவக ஸ்மராத் பூயக அஸ்தி, ஸ்மரத்தை விட மேலானது இருக்கிறதா? ஸ்மராத்வாவ பூயக அஸ்தி. அவர் என்ன சொல்றாரு, ஸ்மராத்வாவ படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே சான்ஸ்கிரிட் நல்லா புரியுற மாதிரி இருக்கும். ஸ்மராத்வாவ பூயக அஸ்தி. எஸ், யார் சொல்றா? குரு சொல்றாரு. ஸ்மரத்தை விட மேலானது அஸ்தி, இருக்கிறது. உடனே என்ன சொல்லுவாரு, இதி அவர் சொல்லி முடிச்சன தத்துமே, தன்மையான எனக்கு தத்துமே பகவான் பிறவி இதி, எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க. மே யூ டீச் மீ, இதுக்கு மேலானது இருக்கிறது, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. பதினாலாவது, வெரி க்ளோஸ் டு எண்டிங். ஆஷாவாவ ஸ்மராத் பூயக பூயஸ்யாஷேதோ வை ஸ்மரஹ மந்த்ராணதீதே கர்மாணி குருதே புத்ராகும்ஷ பசுகும்ஷ இச்சத இமம் ச லோகம் அமும் ச இச்சத ஆஷாம் உபாஸ்வேதி. ரெண்டாவது மந்திரம் அதே மாதிரிதான். சகயக ஆஷா பிரம்மாத்யுபாஸ்தே ஆஷாயஸ்ய ஆஷயஸ்ய சர்வே காமாக சம்ருத்யந்த்ய மோகா ஹாஸ்யாஷிஷோ பவந்தி யாவத் ஆஷாய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரக பவதி யஹ ஆஷாம் பிரம்மேத்யுபாஸ்தே தே பகவக ஆஷாய பூயக இத்யாஷாய வாவ பூயோஸ்தி இதி தன்மே பகவன் பிரவேதி, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது மந்திரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள படிச்சுட்டு வந்த மந்திரத்தினுடைய அதே மீனிங் தான் வரும். ஃபர்ஸ்ட் இவர் என்ன கான்செப்ட் சொல்றாரு, ஆஷாவா ஸ்மராத்து பூயக. இப்ப நமக்கு அந்த மெமரி விட மேலானது என்ன சொல்றாரு, ஆசைங்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்குள்ள வந்துங்க மனதுக்குள்ள எல்லாமே மெமரியில இருக்கு.
நீ காலைல எந்திரிச்சோன்ன எந்த தாட்டு மேல வரும்? ஸ்மிருதியில இப்ப எல்லாமே உள்ள இருக்கு. ஸ்மிருதி மீன்ஸ் எல்லாமே ஸ்டோர் மெமரியில இருக்கு. ஏது முதல்ல வரும்? 10 விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம்க்காக புரியுறதுக்காக நான் சொல்றேன். இப்ப உங்க மனதுல 10 விஷயங்கள் ஸ்மிருதியில இருக்குது. அந்த ஸ்மிருதியில இருக்கிறது 10ல 1 வெளியில வரும். 10ல எது வருது? அது ஏன் வருது? ஒரே காரணம். அந்த 10 விஷயம்ல உங்களுக்கு எது மேல ஆசை இருக்குதோ, அதுதான் காலையில எந்திரிச்சோன்ன முதல்ல இப்படி வந்து நிக்கும். அப்படிதானே 10 வந்து நிக்குதே என்ன காலையில. இதெல்லாம் மெமரியில இருக்குன்னு அப்படி போட்டு காமிக்குதே நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். எது ஃபர்ஸ்ட் வருது? நேத்து நடந்த விஷயங்கள்ல தூங்கி எந்திரிச்சு நல்லா நீங்க ஃபீல் பண்ணலாம். தூங்கி எந்திரிச்சோன்ன, நேத்து நீ காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் யூ வில் டூ மெனி டிரான்சாக்ஷன்ஸ் யூ பண்ணியிருப்பீங்க. 10 விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, காலைல எந்திரிச்சு பல்லு விளக்கும் போது ஃபர்ஸ்ட் தாட்டு அதுல எது உங்க மனம் ஈர்த்துதோ, அந்த 10 விஷயத்துல எதுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுத்திருப்பீங்கன்னா, எது உங்களை ஈர்த்ததோ அதத்தான் நீங்க முக்கியம்பீங்க. உண்மையில எல்லாமே முக்கியம் தான். எதுக்கு நான் முக்கியம் குடுக்குறேன்? என் மனதை எது ஈர்த்ததோ, அந்த விஷயங்கள் அடுத்த நாள் காலையில அந்த ஸ்மிருதியிலிருந்து அது வெளியில வந்து அந்த ஸ்மிருதியில வர்றதுக்கு காரணம், அந்த 10 விஷயத்துல எது நீங்க ஆசைப்பட்ட விஷயமோ, வெறுப்பு என்பதும் ஆசையினுடைய அதர் சைட் ஆஃப் த காயினுங்க. ஏங்க எனக்கு அதெல்லாம் வரலைங்க. என்னை வச்சு செஞ்சவங்க தான் காலைல எந்திரிச்ச உடனே ஞாபகம் வந்தாங்கன்னா, வெறுப்பு என்பது ஆசையினுடைய அதர் சைட் ஆஃப் த காயின். அத புரிஞ்சுக்கணும். வெறுத்தவங்கன்னா என்னது? முதல்ல யார ரொம்ப விரும்புனீங்களோ, அவங்களத்தான் வெறுக்க முடியும். அன்னோன் பெர்சன போய் நீங்க வெறுக்க முடியுமா என்ன? சோ வெறுக்கிறவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. எனக்கு விருப்பப்பட்டவர் விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலீங்க. நேத்து ஒருத்தர் வந்து கண்டபடி பேசிட்டாரு. எனக்கு அதனால அவங்க மனசுல அவங்க மேல ஒரு வெறுப்பு அப்படின்னா, அது வருது அப்படின்னா, அதுவும் என்னது ஆசையினுடைய அனதர் காய். அப்ப எது வருது? நம்மளுக்கு பிடிச்சவங்க ஞாபகத்துக்கு வந்தாலும் சரி, பிடிக்காதவங்க ஞாபகத்துக்கு வந்தாலும் சரி, நாம் அவங்கள என்ன அந்த எது ஆசைப்பட்டமோ, அதுதான் என்ன ஆகுது வெளியில வருது. அப்போ ஸ்மிருதிக்கு மேலானது என்ன சொல்றாரு? அதாவது டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, ஆஷாக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது கான்செப்ட் டெஃபினிஷன் அப்ராப்த வஸ்துனி ஆகாங்ஷா. அப்ராப்த கிடைக்காத, பிராப்தினா கிடைச்சது. அப்ராப்த கிடைக்காத வஸ்துனி விஷயத்தில் வஸ்துன வஸ்து பொருள்கள் ஆகாங்ஷா அதில் வருகிற ஒரு எதிர்பார்ப்பு. கிடைக்காத வஸ்துக்களில் வருகிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விருப்பம். எதிர்பார்ப்புனாவே அது விருப்பம் தான். அதுக்கு பேர் என்னது? ஆஷா. இதுக்கு என்ன சொல்லுவோம் சான்ஸ்கிரிட் இன்னொரு வேர்டு? திருஷ்ணா. ஆகாங்ஷான்னு சொல்லுவோம். இல்லைன்னா திருஷ்ணா எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம். அதுக்கு பேர் தான் ஆஷான்னு பேரு. இப்ப நாம ஆசைங்கிறவ நான் முதலே பார்த்தோம். ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தெரியும். 15 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, அங்க நாமத்துக்கு அப்புறம் வாக்கு வந்தது. அதுக்கப்புறம் மனம் வந்தது. அதுக்கப்புறம் இச்சை அங்கேயே வந்துருச்சே. இந்த ஆசையத்தான் முதலே சொல்லிட்டாரே. இப்ப திருப்பி எதுக்கு இந்த ஆசையை சொல்றாரு இறைவன்? இது வந்துங்க சாமானியமாக தோன்றுகிற ஆசை. அங்க சொன்னது நல்லா திங்க் பண்ணி போய் ரிவைஸ் பண்ணி போய் பாருங்க. அங்க சொல்லப்பட்டது பேசுவதற்கு ஆசை, செயல்படுவதற்குண்டான ஆசைன்னு ஒரு பர்டிகுலர் ஆசை அங்க டீல் பண்ணார். இங்க என்ன சொன்னாரு? சாமானிய ஆசை. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோர்த் எது? நாம, வாக்கு, மனக, இச்சா வரும். அங்க சொல்லப்பட்டது பேசுவதற்கு, செயல்படுவதற்கு உண்டான இச்சையை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஸ்பெஷல் டாக்டர் சொன்னார். இங்க சொல்ற இச்சைங்கிறது சாமானியமான ஆசை. இப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த ஆசை, அந்த பற்று அல்லது என்ன சொல்றது, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, விருப்பம் எந்த தாட்ல ஸ்மிருதியில இருக்குதோ அந்த விஷயம் தான் என்ன பண்ணுது? வெளியே வருதுங்க போது அந்த ஸ்மிருதிக்கு எது காரணம்? இப்ப எங்க போறோம்? ஸ்மிருதியை விட ஸ்மிருதிக்கு எந்தெந்த விஷயம் உள்ள பதிய வச்சீங்கன்னா, எது எது உங்களுக்கு பிடிச்சதோ அதையெல்லாம் பதிய வச்சிருப்பீங்க. உங்களுக்கு எது எது பிடிச்ச விஷயங்களோ, அது வெறுத்த விஷயங்கள் என்ன சொல்லிட்டேன்? விருப்புங்கிறது விருப்பினுடைய இன்னொரு ஃபார்ம் தான் வெறுப்பு. சோ எதை நீங்க பதிய வச்சிருக்கீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்.
இப்ப நமக்கு ஒருத்தர் வரா நம்ம கிட்ட பேசுறாங்க. இப்ப அவங்க ஒரு 50 வாக்கியம் நம்மகிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுல ஒரே ஒரு வாக்கியம், நீங்க ரொம்ப நல்லவங்க. 49 வேற. கணக்கு வழக்கு எல்லாம். அவரு போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் எதுங்க உங்களுக்கு ஞாபகம் வரும்? அவர் என்னை நல்லவன்னு சொல்லிட்டார். அவர் என்னை நல்லவன்னு சொல்லிட்டார். வருதா இல்லையா? மனசாட்சி கை வச்சு அவர் 1 லட்சம் டிரான்சாக்ஷன்ல ஏதோ வந்த பிரச்சனையா இல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மனமே. அவர் நல்லவன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே டெவலப் பண்ணி ரசிச்சு அதை அப்படியே ஸ்மிருதி அப்படியே 50 வருஷம் கேட்டா கூட அன்னைக்கு கிடைக்கும் அன்னைக்கு நல்லவன்னு சொன்னார். ஸ்மிருதி போகுதா? ஸ்மிருதி போச்சா? அப்ப அந்த 49 என்னாச்சு? அது அடுத்த செகண்டரி போயிருச்சா? அப்ப அந்த ஸ்மிருதி ஆனது எது? ஆழமாக இன்னைக்கு பேசுற விஷயத்த 50 வருஷம் கழிச்சு அவர் என்ன பேசினார் மறந்து போச்சுன்னு தலை சொல்லுவான். ஆனா அவன் நல்லவன்னு சொன்னது என்ன வச்சிருப்பான்? ஆளை பார்த்தோன்ன டக்குன்னு ஞாபகம் இவர் அந்த அன்னைக்கு கிடைக்கும் நல்லவன்னு சொல்லிட்டார். அப்ப எப்படி எது ஸ்மிருதிக்கு போகுது? ஏன் அத என்னை பற்றி ஒருத்தர் பேசுவது அது நல்லவன்னு சொல்றது எனக்கு பிடித்தமானது. அதனால என்ன பண்ணி வச்சுக்கிட்டேன்? 50 வருஷம் ஆனாலும் அது என்னை விட்டு போகாது. காலையில நேத்து 4 நாளைக்கு என்ன சாப்பிட்டுங்கிறதெல்லாம் போயிருக்கு எப்பவே. யோசனை பண்ணி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டு சொல்லணும். ஆனா இது என்ன ஆயிடுச்சு? ஏன்? ஆசைப்பட்டது. என்னை பற்றி அவர் பேசுறது எனக்கு அது விருப்பமான விஷயம். என்னை புகழ்வது என்பது எனக்கு அவ்வளவு அதனால என்ன பண்ணி வச்சுக்கிறேன் நானு? நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணவே தேவையில்லை. 2 2s are 4, 2 2s are 4 படிச்சாங்க நீங்க அந்த மெமரி கொண்டு வந்தீங்க. வித்தவுட் மை எஃபர்ட்லெஸ்லி ஒரு விஷயம் இப்போ ஒரு சைக்காலஜி வருது இதுல இருந்துதான். எஃபர்ட்லெஸ்லி ஒரு விஷயம் என் மனதுக்குள்ள மெமரியில போய் உட்காருது. இது இட்ஸ் லாஜிக். இதைத்தான் நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். வித்தவுட் மை எஃபர்ட் என்னுடைய மெமரிக்குள்ள போய் ஒரு விஷயம் பாரு. இப்ப நீங்க எந்த விஷயத்த பதிய வைக்கணும், இதை ஆசைப்பட்டு இதை நீங்க பதிய வச்சுக்கணும். இப்ப ஒண்ணும் வேண்டாம். கணபதி அதர்சீஷம் எனக்கு மனப்பாடமா சொல்ல தெரியணும். முதல்ல கத்துக்காத வரைக்கும் கத்துக்கிட்டா போதுன்னு இருக்கும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யாராவது மனப்பாடமா சொல்றாங்க பார்த்தேன்னா, ஐயோ நான் இப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. முதல்ல எடுத்துன்னா அதெல்லாம் வராது. இப்ப அந்த ஆசை வருதுன்னு வச்சுங்களேன். மனப்பாடம் அதான் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். எஃபர்ட்லெஸ்லி அண்டர்லைன் த வேர்ட். ஏன்னா என்னை நல்லதுன்னு சொன்னதுக்கு நான் எந்த எஃபர்ட்டும் போடல. 50 வருஷம் கழிச்சு அந்த ஆளு முடி நரைச்சு குச்சி ஊனிட்டு வந்தா கூட இவர் தான் நீங்க சொன்னாருன்னு எஃபர்ட்லெஸ்லி என்னுடைய பிரெயினுக்குள்ள அது பதிவாகுது. தட் இஸ் த டெக்னிக். எஃபர்ட்லெஸ்லி நீங்க பதிவு பண்ணணும். நீங்கன்னா ஆசை இருக்கும். அந்த விஷயத்துல ஆசை இருக்கும். நான் கணபதி அதர்சீஷத்தை மனப்பாடமா சொல்லணும்னு ஆசைப்படணும். அப்ப எஃபர்ட் நீங்க படிக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமாவே தோணும். எஃபர்ட்லெஸ்லி யூ வில் டூ. அதுல சலுப்போ கஷ்டம்ங்கிற வார்த்தை மனப்பாடம் பண்றதுல வராது. இது எல்லா விஷயத்துக்கும் நான் உதாரணத்துக்கு ஒரு மந்திரத்தை எடுத்து நான் சொன்னேன். இந்த மாதிரி என்னுடைய மெமரி விட்டு இது போகக்கூடாது. ஏன்னா நீங்க பெருசா போராடுறது டெர்மினாலஜி. எங்க கான்செப்ட் புரிய மாட்டேங்குதுங்க. எக்ஸாம்பிள் மட்டும்தாங்க ஞாபகம் இருக்குது. இதை வச்சு அதை பிடிக்கிறதா, அதை வச்சு இதை பிடிக்கிறா. உள்ள பிரெயினுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா? அது எஃபர்ட்லெஸ்லி நடக்கணும். என் படிச்ச விஷயங்கள் எனக்குள்ள அப்படியே நிக்கணும். அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா நுனி நாக்குல ஆன்சர் வரணும். ஃபிங்கர் டிப்ல ஆன்சர் எனக்கு வரணும். வருது வரணும். கான்செப்ட் இப்ப என்ன சொன்ன ஒரு வேர்டு வாட் யூ மீன் பை ஆகாங்ஷா? அப்பிராப்த வஸ்துனி ஆக்கா. அதாவது ஆஷானா என்ன? அப்பிராப்த வஸ்துனி ஆங்ஷா. எப்ப நடு தூக்கத்தில் இருக்குன்னா கூட என்னால சொல்ல முடியும். அந்த மெமரி உள்ள இருக்குதானே காரணம். இப்ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட யாருக்கு அந்த அது எப்ப உயிரோடுற வரைக்கும் எதுக்கு டெபினிஷனு? ஆஷானா என்ன டெபினிஷன்? அப்பிராப்த வஸ்துனி ஆகாங்ஷா அப்படின்னு யாருனால சொல்ல முடியும்னா எவ்வளவு அவங்க சாஸ்திரத்தை விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு அது மெமரியில போய் உட்கார்ந்து. ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன் இல்லையா?
என்னுடைய பிரெயினுக்கு சக்தி கம்மின்னு சொல்லாதீங்க. இறைவன் என்னை வந்து மக்கா படைச்சிட்டாரு, மெமரி லாஸா படைச்சிட்டாரு, என் மெமரி கம்மியா இருக்கிற மாதிரி என்னை படைச்சிட்டாரு. டோன்ட் பிளேம் பகவான் த கிரியேட்டர். ஹி இஸ் நாட் அட் ஆல் பார்ஷியல். நீ எந்த விஷயத்தை விரும்புறியோ அது எஃபர்ட்லெஸ்லி, நான் சொல்றது அந்த எஃபர்ட்லெஸ் எம்பசைஸ் பண்றேன். நீங்க கஷ்டப்படுறீங்க ஒரு விஷயத்துக்குன்னா அதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல விருப்பம் குறைவுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அது மேல இருக்கிற விருப்பத்தை அதிகம் பண்ணீங்கன்னா எஃபர்ட்லெஸ்லி எங்க நிக்கும், பிரெயின்ல நிக்கும். அது ருத்ரமா இருந்தாலும் சரி, சாண்டிங்கா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயங்களாக இருந்தா, நான் ஒரு உதாரணத்துக்கு சாண்ட், ஏன்னா அவர் மந்திரம் போட்டார். ஒரு எந்த மந்திரங்கிற அவர் யூஸ் பண்ண வேர்டு, அதனால நான் மந்திரங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ எஃபர்ட்லெஸ்லி எனக்கு உள்ள பதியணும். நான் எஃபர்ட் போடுறேன்னா என்ன அர்த்தம், இது சைக்காலஜி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளவு அப்ளை ஆகும். ஏன்னா அவங்க மெயின் ப்ராப்ளம் மறந்து போச்சு. எல்லாம் படிச்சேன், பரீட்சை ஹால்ல போய் உட்கார்ந்து மறந்து போச்சு. என்ன அர்த்தம், உங்களுக்கு என்ன புரிய வைக்கணும், ஹவு மச் யூ லவ் பிசிக்ஸ், ஹவு மச் யூ லவ் கெமிஸ்ட்ரி, ஹவு மச் யூ லவ், அதெல்லாம் கூட படிச்சாங்க. இந்த தமிழ்னு ஒன்று எடுத்தா பசங்க படுறாங்களே பாடு, 4 சென்டென்ஸ்ல 4 மிஸ்டேக், 2 மார்க் கேள்விக்கு நான் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி மிஸ் மைனஸ்ல போடணும், அத்தனை மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்போ ஏன் அந்த தமிழ் அவ்வளவு போராடுறாங்க? பிகாஸ் அந்த லவ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் இல்ல. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. யாரையும் பிளேம் பண்ணாது. தமிழ் டீச்சர் மோசம், இந்த ஸ்கூல் மோசம், இந்த டீச்சர் மோசம், பேரண்ட்ஸ் மோசம், செல்போன் இருக்கிறதுனால அவங்க மெமரி போயிடுச்சு. அதெல்லாம் ஏதும் கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்மள ஏமாத்திக்கிற விஷயம். எதுல நீங்க லவ் பண்றீங்களா, அது தமிழ்ல நீ லவ் பண்ணி, எந்த அளவுக்கு நீ தமிழ்ல லவ் பண்ணீங்கிறது தமிழ் பேப்பரை பார்த்தா தெரியும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் வித்தவுட் மிஸ்டேக்ஸ், அந்த பேப்பர்ல உன்னுடைய லவ் தெரியும் சொல்லு. ஒரு பிசிக்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும், அந்த படம் டிராயிங் வரைகிறது, அதெல்லாம் இட் ஷோஸ் த லவ் டுவர்ட்ஸ் த ஸ்டடி. அவனுக்கு அது உள்ளாம அவன் அறியாம அந்த லவ் இருக்கும். அப்புறம் பாருங்க, எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அது யார் சொல்லிக்கிறோ அது மிஸ் பிடிக்கும், அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. அந்த மிஸ்னால அவன் இதை படிக்கிறானா, இதனால அதை படிக்கிறான் நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அந்த லவ் இருந்துச்சுன்னா அந்த மிஸ் ஏன்னா அந்த லவ் அப்படிங்கும் போது நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், கண்டிப்பா அந்த மிஸ்ஸுக்கு இவனை பிடிச்சிடும். அப்ப இவனுக்கு அவனை மிஸ்ஸுக்கு இவனை பிடிக்கும் போது இவனுக்கு அவனை பிடிக்கும் போது அது பாருங்க growth, அந்த சப்ஜெக்ட் நல்லா போகும். தமிழ் டீச்சர் ஐயோ வருதே கிளவி அப்படின்னு வந்துருந்தா என்ன ஆகும், திஸ் இஸ் a சீக்ரெட். அப்ப அதனால குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க பாருங்க, எதா இருந்தாலும் ஒரு ரைம்ல சொல்லி கொடுக்குறது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு பாட்டுங்கிறது ரைம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்ப எல்லா விஷயத்தையும் எப்படி குழந்தைகளுக்கு கொண்டு போறாங்க, 10ஆம் கிளாஸ் வந்து ரைம் அங்க பாட முடியும் அப்படி அந்தந்த வயசுக்கு நான் சொல்றேன். அப்போ அந்த லவ் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. இந்த டீச்சர்ஸ்க்கு இந்த காலத்துல ஐ வெரி சாரி, அந்த லவ் எப்படி கிரியேட் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த டீச்சர்ல, அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல லவ் கொடுத்த ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஆஷா டீச்சர். அவங்கதான் எனக்குலாம் தமிழ்ல லவ் கொடுத்தாங்க. எப்படி லவ் டெவலப் பண்ணாங்க, உள்ள இருக்கு தூங்கிட்டு இருந்த லவ் அப்படி எழுப்பி விட்டாங்க. லவ் ஃபார் தமிழ். அந்த மாதிரி வேற மிஸ் எனக்கு தெரிஞ்சு பார்க்கல. அப்போ இப்ப குழந்தைக மார்க் வாங்கணும்னு ஓடுறாங்களே ஸ்கூல்ல, சென்டம் ரிசல்ட் வரணும் 100க்கு 100 வரணும்னு ஓடுறாங்களே, அவங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியும்னு நினைக்கிறீங்க? ஃபோர்ஸ், பிரஷர், படி கம்பேர் பண்ணி வேற அவன் பாரு இப்படி இவன் உள்ள ஓவர், அதனாலதான் அப்படியே விட்டா போதும் தெரிக்குதுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு லீவ் விட்டா. ஏன், அந்த லவ் ஃபார் ஸ்டடி, அந்த குழந்தைங்களுக்கு லவ் ஃபார் ஸ்டடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிரியேட் பண்றது பேரண்ட் பிளேஸ் a very important role. ஸ்டாஃப்ஸ் பிளேஸ் a very important role. அந்த சப்ஜெக்ட லவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அது சொல்லி அது அந்த லவ் பண்ண எப்படி லவ் பண்ணணும், அதனோட வேல்யூ ரசிக்க தெரியும். ஒரு தமிழ் அப்படின்னா ஒரு திருக்குறள்னு சொன்னா அதுல அவர் கருத்துக்களை எப்படி கொடுக்கிறாரு, அந்த தமிழ் எப்படி அவர் வெளிப்படுத்தி இருக்காருங்க போதுதான் அந்த லவ் ஃபார் திருக்குறள் இருந்தா மட்டும்தான் திருக்குறள்ல கொஸ்டின் வரும்போது நம்ம அழகா அப்படி கொட்டேஷன் கொடுத்து எழுத முடியும். அங்க புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை விட எச்சா 2 பாயிண்ட் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணி வச்சிருப்போம். நீங்க பரிச்சை ஹால்ல பாருங்க, அந்த புக்ல இருக்கிற விஷயத்துக்கு மேல நம்மளால அங்க கொடுக்க முடியும். ஏன்னா we are overloaded with திருக்குறள் நாலேஜ். இதே கருத்து அவர் அங்க சொல்லியிருக்காரு, அதே கருத்து இங்க சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பூந்து விளையாடணும். அப்ப அது அந்த அளவுக்கு அது லவ் ஃபார் லாங்குவேஜ். தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் வந்துங்க இதுல வந்துருது. இந்த காலத்துல இங்கிலீஷ்க்கு பெருசா குழந்தை படிக்கிறதுக்கு பெரிய எஃபர்ட்லெஸ்ஸா படிச்சாங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷ்ல இருக்கிறனால அந்த அபியாசத்தினாலே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, இங்கிலீஷ் வந்து ஈஸி. தமிழுக்கு அது ஒரே ஒரு புக் மட்டும்தான் கொஞ்ச நேரம் கொடுக்கறதுனால அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, லவ் பண்ணி. இப்ப என்ன சப்ஜெக்ட் எங்கிறது எங்க போயிருக்கு, பியோர் சைக்காலஜி இறைவன் நமக்கு கொடுப்பது. நீ எதை விரும்புறியோ அது மெமரி விட்டு போகாது.
எதை விரும்பலையோ நீ ஆணி வச்சு அடிச்சாலும் அது ஓடி போயிரும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் மெமரி. உன்னுடைய மனதுல மெமரி லாஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப பாருங்க வயசாக எல்லாம் மறக்க தெரியுங்களா? அவங்களுக்கு எதுலயுமே ஒரு லவ் கிடையாது. அந்த ஒரு வயசாக எதையுமே அவங்க விரும்ப மாட்டாங்க. பாத்தீங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க அந்த வீட்டுல. அது தப்பு இது என்ன ஆகுது அப்போ? அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த லவ்ங்கிற ஃபேக்டரே ஆப்சென்ட். அந்த அந்த இயர் ஆகும்போது they are reaching 50 or 60 அந்த லவ் ஃபார் அதனால சொல்றது ஒரு ஹாபி வச்சுக்கணும். தனக்குன்னு ஒரு ஒரு அவுட்லெட் வச்சுக்கணும். அதுல நமக்கு பிடிச்ச விஷயங்களை அதிகமா செய்யணும். அதாவது நம்ம மத்த கடமைகளை செய்யறோங்கிற எனக்காக 1 மணி நேரத்தை ஒதுக்கணும். எனக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு பழகணும். அப்பதான் மனம் பலமா இருக்கும். மெமரி வில் பி மெயின்டைன்ட். அதுதான் பிரச்சனை. வயசானவங்களுக்கு மெயின் பிரச்சனை மறந்து போற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க அந்த லவ்ங்கிறது எப்பவோ மறந்துட்டாங்க. ஓகே, இப்ப என்ன சொல்றாரு அவரு? இப்ப மீனிங் எழுதிக்கலாம். ஆஷாவாவ ஸ்மராத் பூயக. ஆசை என்பது ஸ்மிருதியை விட, ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதை விட, என ஏது ஞாபகத்துல இருக்கணுங்கிறது அதை விட பெருசு. எது? லவ், ஆசா. ஆசை ஸ்மரணை விட மேலானது. ஆஷாவாவ ஸ்மராத் பூயக பூயஸ் யாஷேதோ ஆஷேதோவை ஸ்மரக. ஸ்மிருதிக்கு வரணும்னா அந்த ஸ்மிருதி ஆசையினால் என்ன சொல்றாரு? தூண்டப்படுகிறது. நீ அதுல ஆசை வச்சிரு, பிரெயின் என்ன பண்ணும்? அப்படியே தூண்டப்பட்டு அந்த ஆசையினால் தூண்டப்பட்டு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறதுங்கிற. ஆசையினால் தூண்டப்பட்டு உள்ள 10 இருக்கு. 10ல இந்த கேள்விக்கு பதில் என்னங்கிறது எப்படி வருது அந்த பையனுக்கு மெமரிக்குள்ள? ஆசையினால் தூண்டப்பட்டுதான் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கணும்னா பேஸ் என்ன? ஆசை. அந்த ஆசை தான் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் மெமரி. ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் மெமரி. அபியாசங்கிறது செகண்டரி சப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். ஒரு அபியாசம் பண்ண அது மெமரிக்குள்ள போய் உட்காருது. தட் இஸ் செகண்டரி ஃபேக்டர். வாட் இஸ் த பிரைமரி ஃபேக்டர்? ஆசைதான் ஞாபகத்துக்கு சக்தியை தூண்டுகிறது. அத வேர்டு பாருங்க எப்படி போட்டிருக்காரு. தூண்டுகிறது. மந்த்ரான் அதீயதே, இதுதான் சொன்னேன். மந்த்ரான் அதீதே. அந்த ஆசைப்பட்டுட்டானா அவனுக்கு மந்திரங்கள்லாம் பிடிச்சதுன்னா மந்திரங்களை ஓதுவான். சாண்டிங் கிளாஸ் போட்டா 3 மணிக்கு 2:55 வந்து உட்கார்ந்துருவான். அதீயதே. இஃப் யூ லவ் சாண்டிங். அதாவதுங்க சாண்டிங் பண்றவங்க எல்லாம் லவ் பண்ணி பண்றாங்களா நம்ம கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாரும் கத்துக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன். எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. நாம மட்டும் கத்துக்கலாம் நல்லா இருக்காது. அப்புறம் எல்லாம் கத்துக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நாம கத்துக்கிட்டல நம்ம நல்லா போயிருவோமோ? இப்படி வர்றது இல்ல. ஐ லவ் மந்த்ரா. ஐ ஷுட் லேர்ன். அதான் லவ் அட் எனி காஸ்ட். லவ்ங்கிறது வேறங்க. ஃபோர்ஸ் வந்து உட்கார்றது. ஃபோர்ஸ்னா அதை சொன்ன பாருங்க. மத்தவங்க எல்லாம் படிக்கிறாங்க, நாம படிக்காம இருக்கோம். நாம ஏதாவது மிஸ் பண்ணிருமோ, அதனால அவங்க எல்லாம் மந்திரத்தை சொல்லி ஏதாவது போட்டு வாங்கிடுவாளுகளோ, நாம படிக்காம இருக்கிறமே, நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியாதோ, மந்திரத்தை படிச்சதுனால அவங்க எல்லாம் கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துடுறாங்களோ. என்னையும் கூட உங்களுக்கு கேட்பாங்க, நீ இவ்வளவு படிக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் தாண்டி வந்துடுறியா? ஐயோ, அதுக்காக நான் மந்திரம் கத்துக்கவே இல்லைங்க. எது கஷ்டத்துல இருந்து தாண்டி வரக்காங்க மந்திர கிளாஸ் உட்காந்து மந்திரம் படிக்கிறோம். ஐயோ, இது என்ன காமிக்குது? அவங்க வேற எதுக்கோ மந்திரத்தை படிக்கிறாங்க, லவ்க்காக படிக்கல. ஐ லவ் மந்த்ரா. இது வந்துங்க ஒரு நான் போய் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல ஒரு 2 இயர்ஸ்ல எனக்கு அது வரைக்கும் அது ஒரு லவ் தெரியல. அதுக்கப்புறம் அது ஒரு வெறி. அது எதுக்கு படிக்கிற, எதுக்கு நான் சங்கல்பம் எல்லாம் யார்த்தே கிடையாது. சொல்லி கொடுத்தா படிக்கணும். அது போய் கோயில போய் சொல்லணும். இதுதான் அப்படியே ஓடு. ஏன்னு கேட்டு எல்லாரும் அதை சுத்தி இருக்காங்க. ஏன் உனக்கு என்ன பைத்தியம் குடிச்சிருச்சா? இது ஏன் இப்படி போட்டு உருட்டிட்டு? அது வேற வயிற்றுல பிரச்சனை. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அது உள்ள பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும் பாடி. ஏன்னா சும்மா விடாம சொல்லும்போது அடாப்டேஷன் இல்லாம சொல்லும்போது லங்ஸ் தலைவலி அதை பத்திலாம் கவலை கிடையாது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே கேட்பாங்க, உங்களுக்கு ஏன் பைத்தியமா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற? நம்ம தான் நல்லா இருக்கிறோம்ல, இது ஏன் கொஞ்சம் சொல்லி அதெல்லாம் நத்திங் டூயிங். ஐ லவ் மந்த்ராஸ். ஏன் லவ் பண்ண? ஒரே வேர்டு, பகவான்ஸ் வேர்ட்ஸ். அவ்வளவுதான்.
It is Bhagavan's words. I should chant his words. அதை தவிர பாரதியார் சொன்னதெல்லாம் படிக்கிறோம், திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் படிக்கிறோம், இறைவன் சொன்னதை படிக்குமா? பகவான் அதை தவிர எனக்கு பதிலே கிடையாது, சத்தியமா கிடையாது. பகவான் வேர்ட்ஸ் ஐ லவ். ஏன் லவ் பண்றேன்னு கேட்டா அந்த பதில் தவிர வேற ஒண்ணும் சொல்ல தெரியாது. அப்ப இது என்னாச்சு, அந்த மந்திரத்துல வேற எதுக்காக நான் ஒரு மந்திரத்தை படிக்கிறேங்கிறத விட ஜஸ்ட் ஐ லவ் மந்த்ராஸும் போது அப்படி எக்ஸல் ஆக முடிஞ்சது நம்மளால. ஆனா எக்ஸல் ஆகணுங்கிறதுக்காக நான் didn't learn mantras. எல்லாத்தோட எக்ஸல் ஆகணும் அதுவும் கிடையாது. ஐ லவ் பகாஸ் பகவான் சோர்ஸ், அவ்வளவுதான். அவர் சொல்லியிருக்காரு, அர்த்தம் புரியுதோ இல்லையா நீங்க சொல்லுங்க, நாங்க படிச்சுக்கிறோம், நீங்க சொல்லிக் கொடுங்க போதும், சொல்லிக் கொடுங்க, இவ்வளவுதான். அதை போய் கோயில சொல்லணும், ஏன்னா அது எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறாங்க, ஏதோ சொல்லுவாரு அவரு, சரிவா அவ்வளவுதான். வேற எதுவுமே இதை கத்துக்கிட்டு போய் இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், அங்கேயே அவுட்டு. எப்ப இதை கத்துக்கிட்டு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், இல்ல சொல்லிக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டா நம்ம நல்லா இருக்கலாம், இல்ல கத்து கொடுத்துட்டா அது சொசைட்டில ஒரு பெருமை. ஏன்னா பிராமின் ஃபேமிலில பாத்தீங்கன்னா மந்திரம் தெரிஞ்சுனாலும் அவங்க பொண்ணு பாக்குற இடத்துல இப்ப அதெல்லாம் சொல்றானாவே அவங்க அதுக்கு டிக் போட்டுருவாங்க. அதுல நத்திங் டூயிங். எதுக்கு படிச்ச? ஐ லவ் மந்த்ராஸ். ஏன் லவ் பண்ற? இட்ஸ் பகவான்ஸ் வேர்ட்ஸ். ஐ நோ த வேல்யூ ஆஃப் பகவான். ஐ லவ் பகவான். ஐ லவ் ஹிஸ் வேர்ட்ஸ். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் மத்தவங்க கேட்கும் போது லெட் அஸ் ஷேர், அவ்வளவுதான் தெரிஞ்சதை தவிர அதை பணமாக்கணும், மத்தவங்களுக்கு கொடுத்து பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னாலாம் அங்க படிக்கும். இப்ப சொல்லிக் கொடுக்கும் போதும் நாட் ஃபார் ஃபேம், இட் இஸ் பகவான்ஸ் வேர்ட்ஸ். இட் ஷுட் ரீச், ஐ ஷுட் ஹெல்ப் த பீப்புள். எத்தனை பேர்த்து கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அத்தனை பேர்த்து கொண்டு சேர்த்தணும், அவ்வளவுதான். நத்திங் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க நல்லவன் சொன்னாலும் சரி, கெட்டவன் சொன்னாலும் சரி, ஐ டிடன்ட் கேர் ஃபார் இட். ஐ டோன்ட் கேர் ஃபார் இட். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இது போய் சேரும். ஏன் இப்படி வெறி எடுத்த மாதிரி சொல்லி கொடுத்து கிடக்குற? இட் இஸ் பகவான்ஸ் வேர்ட்ஸ். ஏன் ஐ லவ் பகவான், ஐ லவ் ஹிஸ் வேர்ட்ஸ், ஐ ஷுட் ஸ்ப்ரெட். ஏன்னா எனக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்காரு அப்படின்னா அதுல அவர் என்ன பிளான் பண்ணிருக்கலாம், இதன் மூலியமாக நிறைய பேருக்கு போய் கேட்கணும். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் மந்திரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, வாடின்னு சூஸ் பண்ணி ஆமா கொடுத்து, அப்ப நான் என்ன பண்ணணும், இது சாம்பல் ஆகிறதுக்கு முன்னால கொடுத்துடணும் as much as possible. உங்களால நீங்களாம் முடியாதுன்னு சொல்லப்ப நிறைய பேர் சொல்லுவேன், ட்ரை பண்ணிட்டு முடியாதுன்னு சொல்லு. கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே என்னால மந்திரம் படிக்க முடியாதுன்னு சொல்லாத, ட்ரை பண்ணு. எத்தனை பேருக்கு பர்சனலா பேசிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க, படிச்சு பாருங்க, அபியாசம் பண்ணுங்க, அதுக்கு உண்டான விஷயத்தை கொடுத்து பாருங்க. நீங்க எந்த காரணத்துக்கு கேட்டீங்களோ அது எனக்கு தெரியாது, எது மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க வந்தமோ அது எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், யூ லவ் மந்த்ராஸ். ஏன் இவ்வளவு சாஸ்திரத்துக்கோ அந்த 5 மணிக்கு ஏன் கத்திட்டு ஐ லவ் பகவான். அவருடைய சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு விட இன்னைக்கு நான் ஃபுல்லா இந்த 1 ஹவர்ல என்ஜாய் பண்ற சாந்தோக்கிய உபநிஷத்து டீச்சிங்னால ஐ லவ் டீச்சிங். யோசனை பாருங்க, எல்லாமே எதனால வந்தது? லவ். ஐ லவ் சாஸ்திரா, ஐ லவ் மந்த்ராஸ், ஐ லவ் கீதா. சோ அதுல அந்த டிராவல் என்னமே வராது எப்பவுமே. அதுல ஒரு சோர்வோ, ஐயோ என்னத்த கண்ணையா எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை நேரம் சொல்லி கொடுக்கறது, never in my life, because I love. அப்போ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா மெமரி எல்லாமே அது பாட்டுக்கு இவர்தான் சொல்றாரு, நீ லவ் பண்ணு, உனக்கு அந்த ஃபீல்டுக்கு என்னென்ன மெமரியில இருக்கணுமோ அதெல்லாம் தானா பதிஞ்சுக்குங்கிறாரு. அப்புறம் என்ன சோ எஃபர்ட்லெஸ்லி எனக்குள்ள ஒண்ணு ஞாபகத்துக்கு வரணும்னா என்ன கான்செப்ட், I should love the subject. அது சப்ஜெக்டோ எதா இருந்தாலும் சரி, என்ன கான்செப்டோ, ஒரு கான்செப்ட் ஏன் தெரியலங்கிறீங்க, அந்த லவ் இருந்திருந்தா கான்செப்ட் அப்படியே தானா என்ன இருக்கும் வந்திருக்கும். சோ இப்ப நான் லவ் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு முரண்பாடாவே, நானும் லவ் பண்ணேன் ஆனா வேண்டிய அளவு லவ் பண்ணி நிறுத்தணும் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா லவ் பண்ணாதான் உட்கார்ந்துருக்கும், நீங்க லவ் இல்லாம உட்கார்ந்துருக்க முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், அதுல லவ் இஸ் நீடட். அதான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இந்த லைன் மட்டும் முடிச்சுக்கலாம். மந்த்ரான்னு அவரே சொல்லிட்டாரு, மந்த்ரான அதீத்து. அவன் கண்டிப்பா என்ன பண்ணிடுவான், மந்திரத்தை ஓதிடுவான். கர்மாணி குருத்தே, அவனுக்கு என்னென்ன கர்மாணி குருத்தே, என்னென்ன ஸ்வதர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுல முணுமுணுப்போ ஒரு சோர்வோ எதுவும் வராது. கர்மத்தை அப்படியே அழகா செஞ்சிருவான். கர்மத்தை விரும்புகிறவன், லவ் பண்றவன் ஸ்வதர்மத்தை விரும்புவன். ஏங்க ஸ்வதர்மத்தை விரும்புறான்? இட் இஸ் given to me by பகவான். காரணம் வேற என்ன சொல்றது, it is given to me by Bhagavan, so I love my swadharma. புத்திராஞ்ச, பிள்ளைகள், பசு மிருகங்கள் விரும்புகிறான். பிள்ளைகளை ஏன் விரும்புறான்? because I love him. Why? It is given to me by Bhagavan.
Pashu means all wealth. I love this house. I love this wealth. I love the wealth. Yeah, it is given to me by Bhagavan. So I love the wealth. I love Pashus na wealth எடுத்துக்கணும். விரும்புகிறான். இமம் ச இந்த உலகம், இந்த உலகத்தை விரும்புறான். அடுத்த அந்த ஆசை இருப்பவன் இந்த உலகத்தை விரும்புறான். லோக்கான் அமும், வேறு சொர்க்கம் போகணும், அதையும் விரும்புகிறான். அமும் லோக்கம், மறு உலகத்தையும் ஜெயித்து ஆசைப்படுகிறான். This is secret of victory. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேணும்னா இதையெல்லாம் 10 வயசு இருக்கும்போது சொல்லி கொடுத்துரும். புரியுதோ இல்லையோ, புரியும் போது புரிஞ்சுட்டு போகுது. அந்த விதைகளை 10 வயது குழந்தைகளிடம் என்ன பண்ணிருக்கணும்? The love for study, not for competition, not for job, not to getting state rank, not to get school first. You are not studying for that purpose. அதுக்குள்ள போறதுனாலதான் நம்மளுடைய கலாச்சாரமே காம்படிட்டிவ் வந்து ஊத்துவிக்கிற கலாச்சாரம் நம்மளது அல்ல. You are studying, you love that subject, but because it is given to you by Bhagavan, the creator. உன்னை வந்து இந்த கிளாஸ்ல உட்கார வச்சு புக்க கொடுத்து ஆறு இறைவன். யூ லவ் யூ அதுக்கு தகுந்த இன்ட்ரெஸ்ட், அதுக்கு தகுந்த இம்பார்ட்டன்ஸ், அது அதிகமா நம்ம ஷேர் பண்றத நம்ம வேலையை தவிர உட்கார்ந்து லைன் பை லைனா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு லவ் வந்துட்டு அவன் பாட்டுக்கு பார்த்துக்குவான். அவன் மெமரி, ஏன்னா மெமரி லாஸ்ங்கிறது இன்னைக்கு ஸ்கூல்ல 90% ஸ்டாஃப் சொல்ற பிரச்சனை குழந்தைகளுக்குள்ள மெமரி லாஸ். அதுக்கு அவங்க ஒரே காரணம் வச்சிருக்காங்க, செல்போன் பாக்குறாங்க. தட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் ரீசன். செல்போன் பாக்குறதெல்லாம் ரீசன். ஏன்னா அதோட கெப்பாசிட்டி குறையுது, சயின்டிஸ்ட் பிடிக்க, அதெல்லாம் செகண்டரிங்கிறனால இருக்கலாம். செகண்டரி, பிரைமரி என்ன? அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் லவ் பண்ண தெரியல, கம்பல்ஷன்ல படிக்கிறான், கண்டிப்பா எல்லாம் மறந்து ரீசன். இது வந்து அவங்க குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. மந்திரங்கள் படிக்கிறது எல்லாமே நமக்கும் சொன்னேன், குழந்தைகளுக்கும். சோ உலகத்தை விரும்பணும், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை விரும்பணும். ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். மனிதர்கள், சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? விரும்புறோம். அப்படிங்கும் போது we can enjoy this world beautifully. You can enjoy this world without murmuring, without complaining. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.